Taste the Daily. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடலூர் தெற்கு மாவட்டம் நெய்வேலி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தற்போது வருகை புரிந்திருக்கிறார். இந்த பகுதியிலே கடலூர் தெற்கு மாவட்ட எல்லையான பணிக்கன்குப்பம் அண்ணா கல்லூரி அருகில் உற்சாக வரவேற்பு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையிலே அளிக்கப்பட்டது. குறிப்பாக இதனைத் தொடர்ந்து நெய்வேலி ஆட்சி இந்திரா நகர் பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இங்கே குவிந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அலைக்கடல் என திறந்திருக்கக்கூடிய இந்த பெண்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கோவையில் தொடங்கி விழுப்புரமே அன்றைக்கு அதிர்கிற விதமாக மக்கள் கூட்டத்திலே இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கடலூர் மாவட்டத்திற்கு இன்று மாலை தொடங்கி அவர்கள் தொடர்ந்து தற்போது கடலூர் தெற்கு மாவட்டத்திற்கு வருகை வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் இங்கே குழுமி இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மத்தியிலே அந்த மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இந்த நெய்வேலி சுரங்க தொழிலாளர்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்ட போராட்டங்களை இங்கு முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக நிலம் கையகப்படுத்துகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நின்று இந்த பகுதி மக்களுக்காக, இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் நலனுக்காக தொடர்ந்து போராடி இருக்கிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய அந்த நெய்வேலி சுரங்கத்திலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக இருக்கட்டும், தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோடு களத்தில் நின்று போராடி அவர்களுக்கான நியாயத்தை, அவர்களுக்கான தேவையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போன்று நெய்வேலி சுரங்கத்திலே இறந்தவர்களுக்காக குறிப்பாக அவர்களுக்கு குடும்பத்துக்கான இழப்பீடு நிதி, அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை என பல்வேறு தேவைகளை, அவருடைய அடிப்படை வசதிகளை, இழப்பீட்டிற்கான தொகையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொழிலாளர்களுக்காக செயல்பட்டிருக்கிறது. இந்த தொழிலாளர்களுக்காக செயல்பட்ட இந்த இயக்கத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் இந்த எழுச்சி பயணத்தை தொடர்ந்து இந்த பகுதியிலே தற்போது சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். இப்பகுதியிலே பலா முந்திரி விவசாயம் அதிகமாக இருப்பதால் இங்கு சேமிப்பு கிடங்கு ஒன்று அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கு இருக்கக்கூடிய பலா மற்றும் முந்திரி அந்த விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கைகளாக இருந்தது. அந்த முக்கிய கோரிக்கைகளிலே அந்த ஆளுகிற திமுக அரசு எதையுமே செய்து கொடுக்க முடியாத ஒரு 4 ஆண்டு கால 50 காலமாக ஆட்சியை அவர்கள் கடந்திருக்கிறார்கள். அந்த எழுச்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் வருவதற்கு கூட இடமில்லாமல் எறும்பு போல ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அங்கு திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அந்த பொதுமக்கள் மத்தியிலே அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றவிருக்கிறார். தற்போது மணி அதிகமாக இருந்தாலும் கூட எங்கள் பொதுச் செயலாளரை, எங்கள் கழக செயலாளரை, முன்னாள் முதலமைச்சரை, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை பார்க்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்பதற்காக இங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்க முடிகிறது.